கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும்? வேதம் சொன்னால் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பவுல் சொல்றாருங்க, மீண்டும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். கிறிஸ்து வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கை பாருங்க. ஏன்னா இயேசு சொல்றாரு யோவான் 14:27, இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. அவருடைய சமாதானம் அவ்வளோ அருமையானது. அது யாராலையும் திருடவும் முடியாது, அது யாரும் கெடுக்கவும் முடியாது. ஏன்னா அவருடைய சமாதானம் ஒரு மெய் சமாதானம். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, தேவ சமாதானம் உங்களுக்குள் இருப்பதாக. 1 யோவான் 5 தந்திருக்கிறான். பிறப்பிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பாருங்க, ஒரு அருமையான காரியம். விசுவாசன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். விசுவாசம் இல்லைன்னா இங்கே யாரும் நம்ம வந்தே இருக்க மாட்டோம். விசுவாசன்றது தேவன் நமக்குள்ளாய் துவங்கி இருக்கிறான்றது தெரியும். ஏன்னா ரோமர் 10:10 சொல்லுகிறது, இருதயத்தினால் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாயின்னு சொல்லுது. அப்போ விசுவாசன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். விசுவாசம் நம்மளை வந்து ரட்சிக்குதுன்னு தெரியும். கிறிஸ்துவ ஒரு மார்க்கமே வழியே விசுவாச மார்க்கம். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வேதமே சொல்லுது, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, விசுவாசன்றது ஒரு மாபெரும் சக்தி. அதை முதல்ல நம்ம உணரணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, விசுவாசம் எப்படி செயலாற்றுறது, எங்கேருந்து செயலாற்றுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, விசுவாசம் ஒரு நாளும் தோத்து போகாது. விசுவாசி வேணா கூட தோத்து போகலாம். ஏன்னா விசுவாசத்தை செயல்படுத்தாதனால ஒரு விசுவாசி தோத்து போகலாமே தவிர விசுவாசம் தோத்து போவாது. ஏன்னா விசுவாசம் ஏன் தோத்து போவாதுன்னா, விசுவாசத்தை துவக்கிறவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, துவக்குபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்குள்ள ஒரு காரியத்தை துவங்குறாருன்னு சொன்னா துவங்குறவர் வச்சே சொல்லலாம் அந்த காரியம் எப்படி செயல்படும். ஏன்னா துவங்குறவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். துவங்குறவர் தோல்வி அடைஞ்சிருந்தாருன்னா துவங்குற காரியமும் தோல்வி அடையும். துவங்குறவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறதுனால துவங்குற காரியமும் ஜெயிக்கிற காரியமா இருக்குது. அப்போ இங்க சொல்லப்படுது பாருங்க, அந்த யோவான் சொல்லும் போது ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு. 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் தேவனால பிறந்திருக்கீங்க? சொல்லுங்க, நான் தேவனால பிறந்திருக்கிறேன். இது வந்து சந்தேகப்படுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. நான் தேவனால பிறந்திருக்கிறேன்றத ஒரு சந்தேகமாவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிசாசு பாருங்க, நிறைய பொய்களை தூவான். அவனுடைய வேலையே அதுதான். எதெல்லாம் நமக்கு தேவன் செய்திருக்கிறாரோ, எதெல்லாம் தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறாரோ, அதில் எல்லாவற்றிலுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தேகத்தை கொண்டு வருவான். அதனால தான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அந்த இருமனம் வந்துடும். யாக்கோபு சொல்றாருல, இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். இந்த 2 மனசு எப்படிப்பட்டதுன்னா, ஒன்று வந்து விசுவாசிக்கிறோம், இன்னொன்று வந்து ஒரு சந்தேகத்தை தூக்கி உள்ள வச்சிருப்போம். ஜெபம் பண்ணி பார்க்கலாம், கர்த்தர்கிட்ட சொல்லி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம், உபவாசிச்சு பார்க்கலாம், செய்து பார்க்கலாம், எல்லாமே பாருங்க. இந்த பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலான்னு வரும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து ஒரு கேள்விக்குறி வருதாங்க. இது பார்க்கறதல்ல. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் ஒரு 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 மிகப்பெரிய காரியம். கர்த்தர் வந்து இந்த பார்க்கலாம்ன்றதுக்கு இடம் கொடுக்கறதுல. கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசிச்சா, அவரே சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமான தேவ மகிமை நீங்க பார்க்கலாம்.
தேவ மகிமையை பார்க்கறதுக்கு ஒண்ணுதான் பாருங்க, ஒரு விசுவாசம் மிகப்பெரிய ஒரு உந்துகோலா வைக்கிறார். ஏன் இந்த விசுவாசத்தை அவ்வளவு ஒரு உந்துகோலா வைக்கிறான்றதை நம்ம கத்துக்கணும். விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் தெரியாம நம்ம யாருமே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க நானும் விசுவாசிக்கிற மாதிரி தான், நானும் விசுவாசிக்கிற மாதிரி தான். ஆனா வேதம் ஏன் இந்த விசுவாசத்தை அவ்வளவு ஒரு உந்துகோலா சொல்லுது? விசுவாசம் ஏன் அப்படி ஒரு சக்தின்னு வேதத்துல காமிக்கப்படுது? மலையை பார்த்து பேசு, எவனால இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போன்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தை தொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரா இந்த காட்டு மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் கடல்ல நடப்படுவாயின்னு சொன்னா அப்படியே நடக்கும். ஏன் அப்படி ஒரு ஒரு வல்லமையை பேசுதுன்னா, விசுவாசம் எங்க துவங்குதுன்றதை காமிக்குது பாருங்க. அப்ப விசுவாசம் எங்க துவங்குதுன்னு நீங்க பார்க்கணும்னா, முதல்ல துவங்க இடத்துக்கு போகணும். கர்த்தர் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறாரோ அந்த உருவாக்கின விதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம விசுவாசம் தோல்வடையாதுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிற விதம் எனக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், நம்ம விசுவாசம் எப்படி நடக்கும்னே நமக்கு தெரியாது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி மனதளவில் ஒரு எண்ணத்தின் அளவில் இருக்கலாம். கடவுள் செய்தா செய்யிட்ட பிரதர், அப்படி சித்தத்து கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், இப்படி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். எனக்குள்ள எங்க அது துவங்குது, எப்படிப்பட்ட இடத்துல ஒரு துவங்குறான்றதை பார்க்கணும் பாருங்க. ஏன்னா பவுல் அதை ரொம்ப ஆழமாகவும் போதிக்கிறார். அந்த காரியங்களை மிக தெளிவாகவும் கொண்டு வரார். சபைகளுக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு மாபெரும் சத்தியம் விசுவாச போதனை. ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு தீப்பொறி போல எளியக்கூடிய போதனை ஒரு விசுவாச போதனை. அதனாலதான் விசுவாசன்றது எங்க துவங்குதுன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும். வாங்க, நம்ம எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோன்னு தெரிஞ்சுங்கன்னா அது எங்க துவங்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அதான் மூல அதிகாரம். ஏன்னா அங்கிருந்தா எல்லாமே நம்மளால கண்டறிய முடியும். எப்படி நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், என்னவா சிருஷ்டித்திருக்கிறார்ன்றதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இது சிருஷ்டிக்கப்பட்ட விதம், இது எல்லாரும் நமக்கு தெரியும். தேவன் உருவாக்கும் போதே ஒரு காரியத்தை உருவாக்குறார். எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் உருவாக்குனார் தேவன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே பார்க்காதெல்லாம் உருவாக்கல. கண்மூடித்தனமா வானம் உண்டாகிறது, வந்துச்சா பூமி உண்டாகுது, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வானத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஆகாயத்தை அந்த வானத்தை அவர் பார்த்தார். ஒரு பூமியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு பூமியை அவர் பார்த்தார். சமுத்திரத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் அதை பார்த்தார். இந்த உலகத்தில் அவர் எதெல்லாம் கொண்டு வந்தாரோ அதை பார்த்தார். பார்த்தது தான் அவர் கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பாருங்க? முதல்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா பார்த்தார். அவர் பார்த்தார், பூமி இப்படிதான் இருக்கணும், பூமி இப்படிதான் இயங்கணும், பூமி இப்படிதான் சுத்தணும், சூரியன் இப்படிதான் இருக்கணும், பூமிக்கும் சூரியனுக்கு இவ்வளவு இடைவெளி இருக்கணும், நட்சத்திரம் இப்படிதான் இருக்கணும், மிருக ஜீவன்கள் இப்படிதான் இருக்கணும், கடல்ல வாழ்ற ஜீவ ஜந்துக்கள் இப்படிதான் இருக்கணும். அவர் எல்லாத்தையும் பார்த்தார். அவர் எதெல்லாம் பார்த்தாரோ அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார். நீங்க நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றும் தேவன் பார்த்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம். மனுஷனை உருவாக்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறார். அவர் மனுஷனை உருவாக்கும் பொழுது தன்னை பார்க்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே தாயில மனுஷனை கொண்டு வரார், அதே ரூபத்துல மனுஷனை கொண்டு வரார். இப்ப மனுஷனை அவர் உருவாக்கும் பொழுது அவரை பார்த்து பார்த்து உருவாக்குறார். அவர் எப்படி இயங்க முடியுமோ அப்படி மனுஷனை இயக்கக்கூடியவனாக, அவர் எப்படி இருக்க முடியுமோ அப்படி மனுஷனை இருக்கத்தக்கதாக அவன் ஆவியின் செயல்பாடுகளை அப்படியே கொண்டு வரார் அவர். நம்ம சில நேரத்தில் யோசிக்கலாம் பாருங்க, தேவன் என்ன மாதிரி இருக்கிறாரா? இல்ல, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி ஒரு சாயலாகவே நம்மளை கொண்டு வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப தேவனுக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அப்படி நமக்குள்ள கொண்டு வராரு. தேவன் ஒரு பொருளை பார்க்க முடியும்னு சொன்னா நம்ம கூட பாருங்க, கண்ணு மூடி பார்க்கும் போது நிறைய விதமான கற்பனைகளை நம்மளால காண முடியும், நிறைய விதமான காரியங்களை நம்மளால யோசிக்க முடியும். இன்னைக்கு மனுஷனை எடுத்துக்கங்க. இன்னைக்கு மனுஷன் ஒன்னொன்னு கண்டுபிடிச்சான்னு சொல்றோம் இல்லைங்களா? வானத்துல பறக்கிற விமானத்தை கண்டுபிடிச்சான், இன்னைக்கு அவன் ட்ரெயினை கண்டுபிடிச்சான், கப்பலை கண்டுபிடிச்சான், செல்போனை கண்டுபிடிச்சான், கேமராவை கண்டுபிடிச்சான். அவன் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறீங்க பாருங்க? அவனுக்குள்ளாக ஒரு பார்க்கக்கூடிய தன்மை தேவன் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. அவன் பார்க்க முடியும் அபூர்வமான காரியங்கள், ஆச்சரியப்படமான காரியங்கள், இந்த உலகத்துல வைக்கத்தக்கதான காரியங்கள், இதை எல்லாத்தையும் அவனால பார்க்க முடியும்.
அவன் பார்க்கிற காரியங்களை அப்படியே அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வரான். நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பொருளும், தலைக்கு மேல எரிகிற மின்சார பொருள்ல இருந்து, ஃபேன்ல இருந்து, ஏசியில இருந்து, இன்னைக்கு இயங்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் எப்படி வந்தது நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி வந்தது? இன்னார் கண்டுபிடித்தார், அதுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு கொண்டு வராங்க. எப்படி அப்படி கண்டுபிடிக்கும் ஒரு ஆற்றல் எப்படி மனுஷனுக்குள்ள வந்தது? பூமி கீழே ஒரு பெட்ரோல் இருக்குது, அதை எடுக்கணும் எப்படி மனுஷனுக்குள்ள வந்தது? மனுஷன் வந்து ஒரு பொருளை புதியதான வகையில கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்ததுன்னா, தேவன் அப்படி இருக்கிறபடினால அதே சாயல மனுஷனுக்குள்ளாக வச்சிருக்கிறதுனால மனுஷனும் பாருங்க பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவனா இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு பொருளை பார்த்தீங்கன்னாவே அந்த பொருள் இவ்வண்ணமான வகையில கொண்டு வர முடியும்ன்ற ஒரு ஆற்றல் இருக்குது பாருங்க. இதை வந்து நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. இதுல ரெண்டு நல்லா விளங்கி கொள்ளுங்க. அவனை ஆதியில அப்படிதான் உருவாக்குனார். மனுஷன் அப்படிப்பட்டவனாக தான் அவனை கொண்டு வந்தார். அதனாலதான் அந்த அந்த காரியத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. மனுஷனை பார்த்து இப்ப பேசுறாரு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி சும்மா இல்ல பாருங்க. இப்ப அவர் கொண்டு வந்துட்டார் மனுஷனை, அவனை பார்த்து பேசுறாரு. மனுஷனை பார்த்து என்ன பேசுறாரு பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, சொல்லுங்க நோக்கி. பாருங்க, ஒரு பொருள் வர்றது மாத்திரம் இல்ல, அந்த பொருள் எப்படி இயங்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷனை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி இயங்கணும்ன்றதையும் அவரே கொண்டு வராரு. இப்ப அவர் அதை நோக்கறது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் பாருங்க நோக்கிற விஷயத்துல அப்படி இருக்க மாட்டோம். சிலர் பாருங்களேன், இந்த சாப்பிட்ற விஷயத்துல கூட பாருங்க, ஹோட்டலுக்கு போனாங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கும், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெனு கார்டில் இருக்கும். யாரும் மெனு கார்டு படிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? போனோடனே சொல்லுவாங்க 2 இட்லி கொடுப்பா அப்படின்ட்டுருவாங்க. சில நேரத்தில் பசி வச்சு 2 பரோட்டா கொடுப்பா அப்படின்ட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நோக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை யாரும் அவங்கள பார்க்கறதே கிடையாது. பாருங்க, ஏன் அப்படின்னா அந்த பார்த்தாதான் அதில் என்ன இருக்குன்னு நமக்கு விளங்கும். அது பார்த்தது எப்படி வரணுன்றதை யோசிச்சு பார்க்கணும். ஆனால் பாருங்க, நிறைய பேருக்கு அதை நோக்கி பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் பாருங்க, இந்த கல்யாணத்தில் நல்லா பார்க்கலாம், பார்த்த உடனே சொல்லுவான் பிடிச்சிருச்சுன்னு. கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவான் இல்லை நான் சரியா பார்க்காம விட்டேன்னு. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்களே கொஞ்சம் பார்த்துறீங்களா? அது சொல்லுவாங்க. அங்கே உட்காரும் போது 4-5 பெரியவங்க உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லுவாங்க, டேய் நல்லா பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க. இல்லை இல்லை நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, இல்லை ஓகே நல்லா இருக்குது, நல்லா. ஏன்னா இப்போ அவனுக்கு கண்ணு கட்டி போச்சு. அவன் யோசிக்கிறான், ஓ இவன் மனைவி வர போறான் அப்படின்னு. அவர் கற்பனை உலகத்தில் போயிட்டு இருப்பாரு. அப்படியே அங்கே ஒரு பெரிய காரியமே நடந்துட்டு இருக்கும். இப்போ எதுவுமே புரியாது. இப்போ ஒன்னே தான் தெரியும் பாருங்க, கல்யாணம் கட்டினா போதும் அந்த எண்ணத்துல தான் இருக்கும் அவனுக்கு. ஆனா கர்த்தர் பாருங்க, அவனை நோக்கி, அவர்களை நோக்கின்னு சொல்லும் போது அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே மனுஷன் மேல கொண்டு வராரு. இப்ப மனுஷனை பார்த்து சொல்றாரு பாருங்க, பின்பு அவர் அவர்களை கொண்டு வராரு பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, சொல்லுங்க பலுகி, சொல்லுங்க பெருகி, சொல்லுங்க நிரப்பி. எப்படி பார்த்த வார்த்தை சொல்றாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, சொல்லுங்க சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இந்த 2 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் விசுவாசத்துல. ஒன்னு நோக்கி பார்க்கிறது, இன்னொன்னு நான் எதை நோக்கிறனோ அதை அப்படியே சொல்றது. ஒன்னு நோக்கி பார்க்கிறது, நான் எதை நோக்கி பார்க்கிறனோ அது அப்படியே நோக்கி பார்க்கிற காரியத்தை அப்படியே சொல்றது. அது ஹல்லேலூயா. நோக்கி பார்க்க கத்துக்கணும், நோக்கி பார்க்கறத சொல்லணும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, நம்ம பார்க்குற விஷயத்திலையும் ரொம்ப கம்மி, சொல்ற விஷயத்திலையும் ரொம்ப கம்மி. நான் ஒரு இடம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, காலைல கூட சொன்னேன். அந்த இடம் வாங்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த இடம் வாங்காத, இது வந்து ரொம்ப யாரும் வரவும் முடியாது, யாரும் போகவும் முடியாது. நான் அந்த இடத்த பார்க்கும் போதே அந்த இடம் இப்படி இருக்கணும்னு நான் பார்த்துட்டேன். சொன்ன ஒருத்தர் கூட அந்த இடம் இப்படி இருக்குன்னு யாரும் சொல்லலை. ஆனால் நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு அந்த இடம் நீங்கள் வந்து பாருங்க, சிமெண்ட் ரோடெல்லாம் போடப்பட்டிருக்கும், அருமையாக வந்துருச்சு, ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான ஜனங்க வராங்க போறாங்க, காருங்க வருது போறது எல்லாம் வருது. ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு.
2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடம் வரும் பாம்பும் தவளையும் முள் செடிகளும். அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க குப்பெல்லாம் அதுல கொட்டி வச்சிருந்தான், தலைமையெல்லாம் வாரி போட்டு வச்சிருந்தாங்க, எல்லாம் அதுல கடந்துச்சு பாருங்க. இப்படி ஆகுமான்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனா நான் நோக்கி பார்க்கும் போது இது இப்படி ஆகும்னு நினைச்சேன். அங்க ஒரு அருமையான ஒரு சபையை கட்டி இருக்கிறோம் பாருங்க. 45க்கு 85 ஒரு பெரிய ஹாலை கட்டி ஆலய பிரதிஷ்டை பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வேந்துட்டாங்க. எப்படி இவ்வளவு பெருசாச்சு, எப்படி இந்த இடம் இவ்வளவு அழகாச்சு, எப்படி வந்துச்சு? நீங்க எதை பாக்குறீங்களோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இந்த விசுவாசங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. விசுவாசங்கிறது எதுவும் லேசா நீடாதீங்க. விசுவாசம் எப்பவுமே எதை நம்ம பார்க்க வைக்கிறது அதை கொண்டு வரும். அதனாலதான் அந்த யோவான் 1 யோவான்ல சொல்றாரு பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அவன் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் பாவம் செய்து வீழ்ச்சியில விழுந்துட்டான். இப்ப வீழ்ச்சியில விழுந்த உடனே திருப்பி இயேசு வந்து ஒரு மறுபிறப்பை அவனுக்கு கொடுக்கிறார். இப்ப அந்த மறுபிறப்பை கொடுத்து அவனுக்குள்ளாக மீண்டும் ஒரு சக்தி கொடுக்கிறார். அந்த விசுவாசம்ன்ற சக்தி அவனுக்குள்ள வைக்கிறார். எப்படி மனுஷனை முதல்ல சிருஷ்டித்தாரோ அந்த தரத்துக்கு மனுஷன் அப்படியே கொண்டு வரார். மீட்பின் என்ன நினைச்சீங்க? ஏதோ பாவத்திலிருந்து நினைச்சிட்டார் இல்ல. ஆதாம் எந்த சாயலை இழந்தானோ அதே சாயல், அதே ரூபம், அதே ஆளுகையின் தன்மை அப்படியே செயல்படக்கூடிய ஒரு தன்மையில மீண்டும் மனுஷனை கொண்டு வந்து நிக்க வச்சிட்டார் அவரு. எதை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். இரண்டாவது காரியம் பாருங்க, அதுல அப்படியே கொண்டு வர பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி பாருங்க. முதலே வந்து அங்க பார்த்தோம் அவரவர்களை நோக்கின்னு சொன்னது அவருடைய ஆவியின் தன்மை, உள்ள இருக்கிற ஒரு மறுபிறப்பின் தன்மையை பேசுறாருங்க. அவனை சிருஷ்டிக்க போது அவன் எப்படி இருந்தான் அப்படி பேசுறாரு. இப்ப அந்த மறுபிறப்பின் தன்மையின் மூலமா நமக்கு அப்படி வந்திருக்குது. அவன் ஆவியில எப்படி உண்டாக்குனா அவன் அப்படி இருக்கிறான். இப்ப 2வது ஒரு காரியம் எடுக்கிறாரு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் கொண்டு வர. ஏதேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? ஏதேன்ற வார்த்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்னம்னு அர்த்தம். ஏதேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் என்ற வார்த்தை தான் ஏதேன் அப்படின்னு வருது. மனுஷனை உண்டாக்கணும் உடனே வேதம் சொல்லுது அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்தார். பாருங்க, இப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வைத்த உடனே வேதம் சொல்லுது தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பாருங்க, அப்போ மனுஷனை உள்ள கொண்டு வரும் போது அவர் அப்படியே சும்மா கொண்டு வரல, ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள அவனை கொண்டு வராரு. இன்னைக்கு நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லும் போது ஏதோ மரணம் பாவம் அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இப்ப நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? தேவ பிரசன்னம் அதுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அங்க வைக்கிறாரு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் அதுக்கப்புறம் சொல்றார், தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்த உடனே தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விதமான விருட்சங்களை தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 10 தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து சொல்லுங்க, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. பாருங்க, ஏதேன்ல இருந்து ஒரு நதி புறப்படுதான், ஒரு நதி கிளம்பி அது 4 பெரிய ஆறுகளாக்குதான். கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து கவனிச்சுனா வாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வரும்போது, அந்த ஏதேனுக்குள்ளாக வரும்போது உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு நதியை உருவாக்குறாரு. அந்த நதி எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா உங்களிருந்து புறப்பட்டு அது வெளியில் அப்படியே பாயக்கூடியதா தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க? அதனாலதான் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் போறான்னு சொன்னா அவன் சாதாரணமான வகையில் இருக்கிறதுல தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நுழையும் போது அவன் வந்து தேவ வல்லமையிலிருந்து வெளியில அவனுக்குள்ள அந்த ஆற்றலை தேவன் கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, தேவ சமூகம் என்றது சாதாரண எண்ணக்கூடாது. சங்கீதக்காரர் சொல்றான், அவருடைய ஆலயத்தில் நான் தங்குவதே வாஞ்சிக்கிறேன் சொல்றான் பாருங்க. ஆகாமின் கூடாரத்தில் இருக்கிறதை போல ஆலயத்தில்
உங்களுடைய ஆலயத்தில் தங்குறதை நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா ஆலயன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்போ 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 ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க வர்றதுன்றது நீங்க நினைக்கும் போது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்குள்ளாக ஒரு நதியே உருவாகுது. உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய சக்தியை உள்ள கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் பாருங்க, கர்த்தர்கிட்ட போயிட்டு வரோம், ஜெபம் பண்ணோம். சில நேரத்தில் சொல்லுவாங்களே, ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க என்னால முடியல. இல்ல, ஏன் அதெல்லாம் முடியலன்னு சொன்னா, பிசாசு உங்களை அப்படி ஏமாத்துறான். பிசாசு அதுக்கு ஒரு தடை ஏற்படுத்துறான், ஒரு சோர்வை கொண்டு வரான். பிசாசு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துறான். பிசாசு சில நேரத்தில் இதுல ஒண்ணும் நடக்காதுன்னு உங்களை காட்டுறான். இது அப்படி கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வரும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களிலிருந்து நதிகளை புறப்பட பண்ணக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு ஆதாம ஏதேனுக்குள்ள தேவன் வைத்தார். இன்னைக்கு உங்களை என்னையும் அதே தேவ பிரசன்னம் என்ற ஏதேனுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இது நிறைய பேருக்கு விளங்காது. அதனாலதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். இப்போ நடந்துட்டா, உடனே எழுந்துட்டா. கர்த்தர் சொல்றாரு, உன்னை 24 மணி நேரம் அந்த பிரசன்னத்தில் இருக்கத்தக்கதாக தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 3:14 பவுல் சொல்றாரு பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அப்ப எனக்குள்ள யார் இருக்குதுங்க? தேவ ஆவியானவர். நான் என்னவா இருக்கிறேன்? தேவ ஆலயமா இருக்கிறேன். அப்ப என் மேல என்ன இருக்குது? சக்கீனா மகிமை. சொல்லுங்க, என் மேல ஒரு சக்கீனா மகிமை இருக்கு. நம்ப மாட்டேன்றீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, மேல ஒரு சக்கீனா மகிமை இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம மேல இருக்குன்னா நம்ப மாட்டோம். மற்றவன் நம்ம மேல சொன்னா ஒரு வேலை அவர் கண்ணுக்கு தெரியுதானா நம்ம நினைப்போம். சக்கீனா மகிமையை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ளணும். சும்மா தேவனால் பிறப்பதான் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறப்பதான் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறகுதான் உலகத்தை ஜெயிக்கும் சொல்றதுல, தேவனால பிறந்தா அது நிச்சயமா உலகத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தி உள்ளதா இருக்குது. அது தேவனால பிறந்திருக்கிறேன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு பெரிய ஆற்றலும் வேக்கத்தக்க காரியங்களை செய்யத்தக்க ஒரு மனுஷன்றதை நீங்க மறந்துடாதீங்க. பாருங்க, சும்மா இது ஏதோ வாயில பேசிட்டு போறதில்ல. ஏதோ கர்த்தாவே நாங்க விசுவாசிக்கிறேன், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்படி கிடையாது. இது உள்ள வந்தாவே ஒரு பெரிய மாறுதல் உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இது சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ஆம்பளைங்க தான். இல்லை. நீங்க 1:28 வாசிக்கும் போது அவர் அவர்களை நோக்கின்னு வரும். எத்தனை பேர் வாசித்துக்கிறீங்க? அவர் அவனை நோக்கின்னு சொல்ல, அவர் அவர்களை நோக்கி. அப்ப அவர் அவர்கள் சொன்னா அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்களா, 2 பேர் இருக்கிறாங்களா? பாருங்க, அவர் அவர்களை நோக்கி, அங்க 2 பேர் இருக்கிறாங்க. இது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உங்க ஆவியின் தன்மையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சமநலம் இருக்குது. பாருங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் விசுவாசத்துல எந்த விதமான பாகுபாடையும் தேவன் வைக்கல. ஒரு ஆண் விசுவாசத்துல எப்படி செய்ய முடியுமோ ஒரு பெண் அந்த விசுவாசத்துல எப்படி செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்ல இது பெண்கள்லாம் அப்படி முடியாது, நான் ஒண்ணும் இல்லை. கிடையவே கிடையாது. தேவன் விசுவாசத்தை ஆவியில துவக்கிறார். இந்த விசுவாசம் உங்க ஆவியில துவங்கிறதுனால இது தோல்வி அடையவே அடையாது. ஆமென். வாங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. திரும்ப அந்த 1:28 வருவேன். ஏன்னா அதுல என்ன இருக்குதுன்னு அங்க சொல்லிட்டு வரணும். அதனாலதான் அப்படி போறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்ப 2 இருக்குது பாருங்க. ஒரு விசுவாசம் ஞானத்திலே இருக்குது, ஒரு விசுவாசம் தேவ பலத்திலே இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப பாருங்க, ஞானத்தில் இருக்குன்னு சொன்னா இந்த ஞானத்தை பத்தி பேசலங்க. தேவன் அந்த நீதிமொழிகளை சொல்லுது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞானமும் நீதியுமா, அதை பத்தி பேசல. இது மனுஷ ஞானத்தை பத்தி பேசுது, உலக அறிவை பத்தி பேசுது. உங்க உலக அறிவை கொண்டு உங்க விசுவாசத்தை இயக்க முடியும்னு நினைச்சா நான் சொல்றேன், உங்க விசுவாசம் ஒரு அடி கூட போகாது. எல்லா அளவு உங்க வாழ்க்கையில் நீங்க நன்மையை காண முடியாது. இது உங்க விசுவாசம் ஒரு மனுஷ ஞானத்துக்கு அல்ல, இது தேவ பலன். சொல்லுங்க, தேவ பலன். அப்போ என் விசுவாசம் சொன்னாவே நான் தேவ பலத்துல நிக்கிறேன்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாவே தேவ பலத்துல நான் இயங்குறேன்னு அர்த்தம். பவுல் அப்படியே பேசுறாரு பாருங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனப்புள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய்
இருந்தது. அப்படி இருந்தும் தேரினுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. பாருங்க, அப்ப இந்த உலகத்துல ஞானம் நிறைய வேலை செய்யுது. உலக ஞானம், தேவ ஞானத்தை பத்தி பேசல. உலக அறிவு பாருங்க நிறைய இருக்குது. நிறைய காரியம் நம்ம செய்யறதுக்கு பெரிய தடையை கூட இந்த அறிவு தான் பாருங்க. இந்த அறிவு நம்மளை நிறைய இடத்துல பயங்கரமான வகையில நம்மளை தடை செஞ்சிடும். நிறைய இடத்துல நம்மளை அப்படியே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடும், இயங்கவே விடாது. நீங்க நிறைய யோசிச்சு பாருங்க, நீங்க நிறைய செய்யவே மாட்டீங்க. நீங்க நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, நீங்க நிறைய யோசிக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைய பெற்றுக்கொள்ளாம கூட இருக்கிறீங்க. ஓவரா உட்காந்து யோசிக்கிறது, நடக்குமா, பேசுறதுக்கு நல்லா இருக்கும், இதெல்லாம் உண்மையிலே எப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கறது, இதெல்லாம் நமக்கு ஆகுமா, இதெல்லாம் உண்மையிலே கைகூடுமா, இதெல்லாம் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகம் சுத்திரும் நமக்குள்ள ஒரு பெரிய கோட்பாடு நிறைந்ததா இருக்குது. இந்த உலகம் ரட்சிக்கப்படலை, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த உலகத்துல சாபம் இருக்குது, ஆனா உள்ள என்னையும் சாபம் இல்லை. இந்த உலகத்தில் நிறைய சந்தேகத்தின் காரியங்கள் சுத்திட்டு இருக்குது, பயத்தின் காரியங்கள் சுத்திட்டு இருக்குது, அச்சுறுத்தின் காரியங்கள் சுத்திட்டு இருக்குது. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க? அப்ப உலகத்திற்குரிய காரியம், உலகத்திற்குரிய சாபம், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் என் விசுவாசத்தை இயக்கவே முடியாது. என் விசுவாசத்தை இயக்கிற ஒரே ஒரு சக்தி, நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற என் ஆவியில் இருக்கிற சக்தி தான் விசுவாசத்தை இயக்கக்கூடிய சக்தி. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நிறைய யோசிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவுமே செய்யவே முடியாது. நானே உங்களுக்கு சொல்றேன், நிறைய காரியத்தை நீங்க போக வேணாம் பாருங்க. பைபிள்ல சொல்றதை அப்படியே நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோமா? எத்தனை பேர் பைபிள்ல சொன்னதை அப்படியே விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லாம் அப்படியே என்னையே தலைகீழ பாக்குறீங்க. பைபிள்ல சொல்றதை எல்லாம் அப்படியே நம்ம விசுவாசிக்கிறோமா? எல்லாம் விசுவாசிக்கிறோம்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் நீங்க செய்யற ஆளா இருந்தா இன்னைக்கு உங்களை மாதிரி டாப் போஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆள் கிடையவே கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்றேன். நம்ம பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிறோம், பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் நம்புறோம், ஆனா எல்லாத்தையும் என் விசுவாசத்தை கொண்டு நான் ஏற்கிறதே கிடையாது. என் விசுவாசம் இயங்க படணும், என் விசுவாசம் செயலாட்டினாதான் நான் சொல்றேன் பாருங்க, அந்த வல்லமை என் கண்ணு முன்னாடி நான் பார்க்க முடியும். நிறைய நாள் நமக்குள்ளே அப்படியே தோணும் பாருங்க, இப்படி செய்வானா, கொஞ்சம் யோசித்து பண்ணணும், அகலம் கால வைக்காத, இதெல்லாம் உலகம் சொல்லுது. அறிவு அவசியம், அறிவு தப்பே நான் சொல்லவே கிடையாது. அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். அறிவை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். ஆனா அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் நீங்க முடிச்சு போட்டுறக்கூடாது. அறிவு சொல்றதை விசுவாசம் செய்யக்கூடாது, விசுவாசம் சொல்றதை அறிவு செய்யணும். எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? அறிவு சொல்றதுக்கும் நீங்க அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு அறிவு என்னெல்லாம் சொல்லுதோ நீங்க எதெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அதை வச்சு உங்க விசுவாசத்தை இயக்கக்கூடாது. உங்க ஆவியில என்னெல்லாம் சொல்லுதோ, அதனாலதான் பவுல் அதை சொல்றாரு, எங்க பிரசங்கம் நயவசனைக்குரியதா இராமல், எங்க பிரசங்கம் ஏதோ ஒரு பேச்சில அப்படியே உசுப்பேத்துறதா கிடையாது. எங்க பிரசங்கம் எப்படியோ, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி பேசினார் பாருங்க, கடலை அவர் பிளக்க வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க, ஆமீன் சொன்னீங்களா இல்லீங்களா? நான் உங்களை கேட்கிறேன், ஏன் ஆமீன் சொன்னீங்க? ஏன் ஆமீன் சொன்னீங்க? எத்தனை பேர் கடலை அவர் பிளந்தது நீங்க பாத்தீங்க? எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல போட்டிருக்குது கடல்ல தேவன் பிளந்தார், நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், கர்த்தர் பிறப்பார். ஆனா அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரட்டும் பாருங்க, அந்த இடத்துல நீங்க வாய் தரகிறீங்களா பாருங்க. அப்ப என்ன சொல்லுவோம்னா, என்னன்னே தெரியல பிரதர், எனக்கே வருது பிரதர், பட்டக்காலே படம்னு சொல்ற மாதிரி எனக்கே பிரச்சனை பாருங்க, ஒண்ணு மாத்தி எனக்கே வருது பிரதர். ஆமா பாருங்க, ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா இப்ப நான் பிரச்சனையை பார்த்த உடனே உள்ள இயங்கக்கூடிய விசுவாசத்துல விட்டுட்டேன். இப்ப மனுஷன் ஞானத்தை பேச ஆரம்பிச்சிட்டேன். பட்டக்காலே படம், சில அதுல அதுக்கு 2 பழமொழியை கூட சேர்த்து, வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும், வீட்டுக்கு வீட்டு வாசப்படி தான், தெரு வேலைக்கு தான் பேசின்னு கிடக்க வேண்டியதான் பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது பாருங்க. நீங்க வாட்சி பாருங்க, பவுல் அப்படியே பேசுறாரு, உலகம் தோன்றதுக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்க, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தர் அவள் சிறையில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி
தேவன் தம்மில் அன்பு குரலுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, சொல்லுங்க நமக்கோ, சொல்லுங்க நமக்கோ, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. சமீபத்தில் ஒருத்தட்ட பேசியிருந்தேன் பாருங்க. நான் ஒரு லேண்ட் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த லேண்டுக்கு கொஞ்சம் பணம் எனக்கு கமிட் பண்ணாங்க 2-3 பேர். அவங்களால தர முடியாத போயிடுச்சு. நானும் அவங்கள விட்டுட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி வந்துடுச்சு. அப்போ ஒரு பேங்க்குக்கு போனேன். பேங்க்குக்கு போனவுடனே டைரெக்டாக நானே போனேன். எந்த ரெக்கமெண்டேஷனும் கொண்டு போகல. என்னுடைய 10-11 வருஷம் ட்ரஸ்டுடைய காரியம், அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக பேங்க்கில் போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க முன்னாடி அப்படியே வச்சேன். இது நான் ஆரம்பித்தது 2004 ஆரம்பித்தது. எவ்வளோ இன்கம் வந்தது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், இப்போ 2015 வரையும் வந்துருக்குறேன், என்ன இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நாளைக்கு வாங்க சார், நாளைக்கு வாங்கப்பா சார் அப்படின்ட்டு. நான் அடுத்த நாள் காலைல போனவுடனே அந்த பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸர் இருந்திருந்தார். அவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு லோன் சேங்ஷன்னாரு. உங்களுக்கு லோனு சேங்ஷன் 80 லட்சம். எவ்வளோங்க? நான் உங்களை கேட்குறேன், எனக்கு 80 லட்ச ரூபாய் அவன் லோன் தரான்னு சொன்னா. ஒரு பேங்க்ல லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் தெரியும்? நீங்க போய் பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் வாங்கிடுங்களா சொல்லுங்க பாருங்க. 80 லட்சம் உங்களுக்கு ஒருத்தர் லோன் தரான்னு சொன்னா நீங்க கட்ட முடியும்ன்றது அவனுக்கு நம்பிக்கை வந்தாதான் உங்களுக்கு அவன் என்ன பண்ணுவான். நீங்க முதல்ல நீங்க போய் ஒரு லோன் கேட்டீங்கன்னா முதல்ல அவன் என்ன தெரியுங்களா கேட்பான்? உன் இன்கம் சர்டிபிகேட் கொடுன்னு கேட்பான். நீங்க லோன் கேட்டீங்கன்னா முதல்ல உங்க வருமான வரி எவ்வளவுன்னு கேட்பான். நீங்க லோன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு விதமான ஆதாயம் இருக்கு, சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஷூரிட்டி இருக்குதுன்னு கேட்பான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு லோன் எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லோனை கட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தா தான் அந்த லோனே வருதா இல்லைங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த விசுவாசத்தை நான் இயக்க தான், இந்த விசுவாசத்தை இயக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தாதான் அந்த விசுவாசத்துடைய வல்லமையை உங்க கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? விசுவாசம் இருக்குது, ஆனா விசுவாசத்தை இயக்கத்துக்கு என்ன வேணும்? ஒரு கெப்பாசிட்டி வேணுங்க. அந்த விசுவாசத்தை இயக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நீங்க காட்டலன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் வல்லமையை உங்களால பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சும்மா கிடையாது. சும்மா அவன் சரி உங்களுக்கு கொடுத்துறேன் கிடையவே கிடையாது. அவனுக்கு தெரியும் இவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, இவன் கட்டுவான், இவனால முடியும். பாருங்க, இப்ப கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த விசுவாசத்தின் வல்லமையை நான் எப்படி வெளியில காட்ட முடியும்? இப்ப விசுவாசத்தினுடைய வல்லமை எனக்கு காமிக்கும் போது அந்த கெப்பாசிட்டி வரணும் எனக்குள்ள. அதை இயக்கக்கூடிய தன்மை, அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை, அது நடக்கும், அதை கொண்டு வரக்கூடிய தன்மை நான் பார்க்கும் பொழுது நான் சொல்றேன், அளவில்லாத வலையில அந்த விசுவாசத்தின் வல்லமை உங்கள்ல இருந்து புறப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பவுல் சொல்றாரு பாருங்க. அது சொல்லும் போது அவர் சொல்றாரு, நமக்கும் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். உங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷை பேசுறதுக்காகவும் ஏதோ ஆவியில நிறையத்துக்காக மாத்திரம் இல்ல, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னு சொன்னாவே பரலோகத்துல தேவன் உங்களை குறித்து என்னெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ உங்க கண்ணு பார்க்கணும், உங்க காது கேட்கணும், உங்க இருதயத்துல தோணணும். எதெல்லாம் ஆவி உங்களுக்கு உலகம் தோன்றதுக்கு முன்னாடி எழுதி வைத்திருக்கிறாரோ இதை எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும், இது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும், இது எல்லாம் உங்க இருதயத்துல தோணணும். இதுக்காக தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கொண்டு சும்மா இல்லைங்க, என்னை இயக்க வேண்டும் விரும்புகிறார். என்ன ஆவியானவர் இயக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க? எனக்கு என்னங்க வேணும் சொல்லுங்க? ஏன்னா அங்க சொல்றாரு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்குள்ள என் விசுவாசம் ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தணும். ஆவியானவர் அதை இயக்கணும்னு சொன்னா நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. என் விசுவாசத்துடைய கெப்பாசிட்டி அங்க கனெக்ட் ஆகணும். இவனால இயக்க இவன் தயாரா இருக்கிறான், இவன் இதை செய்ய வல்லவரா இருக்கிறான்னு சொன்னா நான் சொல்றேன் உங்க விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 மாசம் 26 மாசம் லோனை கட்டிட்டேன். எத்தனை மாசம்? 26 மாசம் லோனை கட்டியாச்சு. இப்போ நான் போய் அந்த பேங்க்ல உட்காந்துன்னு வைங்களேன், மீண்டும் ஒரு 10 லட்ச ரூபாய் கேட்டா எனக்கு கொடுப்பான். ஏன் வித்தவுட் ஃபெயில்
26 மாசம் ஒரு நாள் ஃபெயில் ஆகல. லோனை கட்டிட்டேன், 26 மாசம் கட்டிட்டேன். இப்ப நான் போய் பேங்க்ல உட்காந்து கெஞ்சனமா, எப்படியாவது பேங்க் மேனேஜர் அவர்களே எனக்கு தயவு பாருன்னு கெஞ்சனமா. பேங்க் மேனேஜர் என்கிட்ட கெஞ்சுவாரா? சார் நீங்க லோன் வாங்கிக்க சார், உங்களுக்கு 10 லட்சம் தரேன் சார், நீங்க லோன் யார் கெஞ்சுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க நீங்க பாருங்க. ஏன்? ஏன்னா இவன் 26 மாசம் லோனை கட்டிட்டான். இவனால முடியுது, இவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. இவன் வந்து சாதாரண நாள்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டான். உலகத்தானே பாருங்க, அவன் சில விஷயங்களை பார்க்கறதுனால அவன் நம்ம கிட்ட ஆக்டிவேட் ஆகிறான். உங்க விசுவாசத்தையும் நான் சொல்ல பாருங்க, நீங்க இயக்க 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 தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு பெரிய வல்லமையை ப்ரொடியூஸ் பண்ணினே இருப்பாரு. நீ செய், அது மலையா இருந்தாலும் சரி, நீ செய், அது பெரிய மரமா இருந்தாலும் சரி, அது நோயா இருந்தாலும் சரி, அது பேயா இருந்தாலும் சரி, அது எதுவானா இருக்கட்டும், உங்க விசுவாசத்தை வச்சு இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு நீங்க காமிக்கணும். எதை மாதிரி ஒத்துக்கிறீங்க? சில நேரத்தில் இது பைத்தியக்காரத்தனமா தோணும். ஏன்னு சொல்லுங்க, எல்லாருமே அப்படிதான், பைபிள்லேயே அப்படிதான். தாவீது சொன்னா, நான் கோலியாத்தை அடிக்கிறேன், எல்லாரும் வெரி குட் சூப்பர் வாப்பா வாப்பா அப்படின்ட்டாங்களா? என்ன சொன்னாங்க? அந்த ஆடுகளை யார் வசம் ஒப்படைத்து வந்தாய், போய் ஆடுமை போ. ஏன் நிறைய பேசுற சொன்னாங்களா இல்லைங்களா? உடனே சவுல்கிட்ட போய் நிற்க வைக்கிறாங்க. எப்படி நீ அவனை கொல்லுவான்னு சொன்னேன். அதுக்கு அவன் டெஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் ஒரு விசை கரடியை கொண்டேன், நான் ஒரு விசை சிங்கத்தை கொன்றேன். பாருங்க, டெஸ்ட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ அப்படியா, ஒரு வேளை கரடியை கொண்டு இருக்கிறான்பா, சிங்கத்தை கொண்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அவன் உள்ள போகும்போது நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அது அப்படியே நீங்க அந்த கற்பனைக்குள்ள வாங்க. அந்த பள்ளத்தாக்கில் அவன் இறங்கி போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு சிலர் இப்படி சொல்லியிருப்பாங்க, நான் நினைக்கிறேன், சீக்கிரம் செத்துருவான், போய் தூக்கின்னு வரலாண்டாடி சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் கூட தாவீது கோலியாத்தை அடிப்பான்னு ஒருத்தனும் விசுவாசிக்கல. எத்தனை பேர் தெரியும்? அமிச்சு பார்க்கலாம், ஒரு சான்ஸ். இவனை போனா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு நடக்கட்டும். அவன் தானே சொல்றான், அவன் தானே பேசுறான், அவன் தானே நான் போய் அடிக்கிறேன்னு சொன்னான், அவன் தானே கரடியை கொண்டேன்னு சொன்னான், அவன் தானே சிங்கத்தை கொண்டேன்னு சொன்னான். நான் சொல்ற பாருங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆள் கூட அவன் முதுக தட்டி தாவீது உன்னால முடியும்னு ஒரு ஆளும் சொல்லல. தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள சொல்றாரு. வேதம் சொல்லுது, தைல குப்பியை உடைத்து அவன் தலையின் மேல் தைலத்தை ஊத்தன உடனே ஆவியானவர் அவன் மேல இறங்கினார். வேதம் சொல்லுதுங்க. இப்ப உள்ள ஆவியானவர் சொல்றார், கோலியாத்து சிங்கத்தை விட இவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, கரடியை விட இவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. இப்போ ஆவியானவர் அவனுக்குள்ள இயக்குகிறார் ஒரு பெரிய சக்தி. அவன் அப்படியே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க எல்லாரும். அவன் பேசுறது ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, அவன் செய்யற விதத்தை ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அவன் சொல்லி இறங்கி போறான், உன் தலை என் கையில வந்துச்சா வரலையா? சொல்லுங்க, உன் தலை என் கையில வந்துச்சு. அவன் தலையை அவன் கையில எடுத்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உடனே இஸ்ரவேல் ஜனங்களா பாளையத்தில் இறங்கி ஓடி வந்திருப்பாங்க. அவனை தூக்கி தான் தோல் மேல உட்கார வச்சிருப்பாங்க. இஸ்ரவேலை வந்து அவன் ஒரு பெரிய ஜெயத்வனி ஏற்படுத்தியிருப்பாங்க. எந்த வாயெல்லாம் அவனை பிற்போக்கா பேசிச்சோ, எந்த வாயெல்லாம் இவனால முடியாதுன்னு பேசிச்சோ, அதே வாயை வச்சு இப்ப கர்த்தர் அப்படியே மாத்திட்டார். ஏன்னா அவன் விசுவாசத்தை இயக்கணும். உலகத்தை ஜெயித்தான், சிங்கத்தை ஜெயித்தான், கரடியை ஜெயித்தான், கோலியாத்தை ஜெயித்தான். இப்ப உலகம் அவனை கைத்தட்ட பாக்குது. அவனுக்கு ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப நம்ம 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 யோசிக்கும் போது கஷ்டமா தெரியும், ஆனா செஞ்சாதான் பலனை வாங்க முடியும். ஏமே, நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 4வது 3வது படிக்கும் போது இட்லி சாப்பிட்ணுன்னா நான் மாவு பண்ணுவேன். அன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாளைக்கு இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் ஊற வைக்கிற மாவை நீ ருப்பி போட்டிங்கன்னா நாளைக்கு இட்லி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 6 பேர் நாங்கள் 4 பிள்ளைங்க, எங்கள் அப்பா அம்மா 6 பேர். 6 பேருக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு நான் ருப்பினா தான் நாளைக்கு இட்லி. அதுவும் இட்லி சாப்பிட்ணும் எனக்கு ஆசை இருந்தால் தான். உடனே சரி ஏதோ ஊற வைமா, நாளைக்கு இட்லி அதை சாப்பிட்லான்னு சொன்னால் அவன் காலையில் போகும்போது ஊற வச்சுட்டு போட, நான் ஸ்கூலுக்கு போய் வந்து நான் எடுத்து அந்த உரலை கழுவி அந்த அரிசியை போட்டு நான் உட்காந்து ருப்பின்னு கிடக்கணும் பாருங்கள். ருப்பிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 பேரே கூட உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா மைய அரைச்சிருக்கிறான்ல, பார்த்துட்டீங்களா? அதே மாதிரி தான் நம்ம விசுவாச கூட்டம் கூட பாருங்க. சூப்பர் பிரதர் அவர் மாதிரி, ஐயோ பிரதர், ஐயோ பிரதர், என்ன பிரதர், ஐயோ பிரதர் அவரு வல்லம பிரதர். அப்ப நீ என்ன பிரதர் சொல்லு, நீ என்ன பிரதர் எனக்கு சொல்லுங்க. எனக்கு இல்ல பிரதர் அவரு வேற. எனக்கு என்ன சந்தன மரம், உனக்கு என்ன முள் மரமா? எனக்கு என்ன இயேசு ரத்தம், உனக்கு என்ன ஆட்டுக்குட்டின் ரத்தமா?
எப்படி அது என்ன கதை எனக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், அரைக்கிறவனுக்கு கஷ்டம் ஜாஸ்தி தான், தின்றவனுக்கு ருசி ஜாஸ்தி, அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உதாரணம் சிம்பிளா இருக்கணும். நச்சின்னு விளங்கிடுச்சு பார்த்தீங்களா? உண்மைதானே? பாருங்க, ஒரு ஒரு விசுவாசம் அவ்வளவு பெரிய வல்லமை. அப்படியே அதை அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை அதில் காமிக்க நான் விரும்புறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். 10-11 தான் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் தான் உங்க விசுவாசத்தினுடைய முழு ஆழத்திலிருந்து உங்களை கொண்டு வர முடியும். அவர் ஒருவர் தான் ஆராய்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பவுல் பேசுறார் பாருங்க, மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப தேவ ஆவியானவர் தேவனுக்குரியவைகளை அறிந்து வைத்திருக்கிறவர். அப்ப தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் சொன்னா தேவனுக்குரிய சகல ரகசியங்களையும் எனக்கு வெளிப்படுத்தும்படி அமர்ந்திருக்கிறவர். அப்ப என் விசுவாசம் எங்க வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க. ஆதியில் அவர் எப்படி உருவாக்கினார் பாருங்க, தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் அவரவர்களை நோக்கி. அவர் என்ன சொல்றாரோ அவரவர்களை நோக்கி நீங்கள் பலுகி, நீங்கள் பெருகி, நீங்கள் நிரப்பி, அதை கீழ்ப்படுத்தி, அதை ஆண்டு கொள்ளு, எதெல்லாம் அவர் அங்க சொல்றாரோ பாருங்க. யோசிச்சு பாருங்க, நான் எப்படியெல்லாம் பெருக முடியும், நான் எப்படியெல்லாம் பழக முடியும், நான் எப்படியெல்லாம் கீழ்ப்படுத்த முடியும், நான் எப்படியெல்லாம் ஆண்டு கொள்ள முடியும் என்ற முழு ரகசியத்தை எனக்கு எடுத்து காமிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அங்க சொன்னாரு, அவன் அப்படிதான் உருவாக்கி வச்சிருந்தாரு. அவன் ஏதோ பாவம் பண்ணா இழந்துட்டான். திரும்பவும் கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தாரு. இறங்கி வந்து உங்களை என்னை மீட்டு எடுத்துட்டாரு. இப்போ அவனுக்குள்ள இருந்த ஆவி மனிதாவி, ஆனா உங்களுக்கு எனக்கு இருந்தது பரிசுத்த ஆவியானவர். ஆதாமுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சாயலும் தேவ ரூபம் இருந்தது, ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே சொல்றாரு பாருங்க. அது ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு. மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷன் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை 12 எல்லாம் கவனிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, சொல்லுங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே, அப்ப தேவனால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறதெல்லாம் நான் அறியும்படிக்கு எனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இது ரெண்டும் லிங்க் ஆகுது. ஏன்னா விசுவாசம் வந்து எனக்குள்ள துவங்கிடுச்சு. என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாவுல என் வாயில அறிக்கை பண்ணணும், இருதயத்துல விசுவாசம் எனக்கு துவங்கிடுச்சு. இப்ப இந்த கெப்பாசிட்டி வெளியில வருது. ஆவியானவர் காமிச்சிட்டே வராரு. எப்படி காமிக்கிறார்? எப்படியெல்லாம் நீ உலகத்தை ஜெயிக்கலாம், இந்த உலகத்துல வர பிரச்சனை எப்படியெல்லாம் நீ மேற்கொள்ளலாம், இந்த உலகத்துல வர காரியங்கள் எப்படியெல்லாம் உன்னால மேற்கொள்ளக்கூடிய சக்திக்கு எல்லாம் ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறாரு. இப்ப விசுவாசம் கை கோக்குது. யாரோடு கூட? யாரோடு கூடங்க? அதனாலதாங்க அந்த வார்த்தையை 1 யோவான் அப்படியே எழுதுறாரு. யோவான் சொல்லும் பொழுது, யோவான் சும்மா அப்படியே ஏதோ பேசி இல்ல, அவரு தேவனால் பிறந்தவர்கள். சொல்லுங்க, தேவனால் பிறந்தவர், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நீங்க ஒரு சாதாரண ஆளே கிடையாது. சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். எதுவுமே பாருங்க பயிற்சி இல்லாம வராது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எதுவுமே பயிற்சி இல்லாம வராது. நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல ஏன்னு அப்படியே எழுதில்ல. ஏவை எப்படி எழுதுனீங்க? ஒரே ஒரு சைஸ் நோட்ல ஏவை பெருசா போட்டு அதை கையை பிடிச்சி 40 முறை எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஏ வருது. ஒரு பயிற்சி வேணும். நம்ம அதை எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அது அவசியமே இல்லை. ஏன்னா பாருங்க, இந்த அப்பெல்லாம் படிக்க தெரியலன்னு வச்சுங்களேன், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போய் சொல்லுவாங்க, என் பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பா. சரி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இன்னார் நல்ல மாதிரி அவள் லொட்டு லொசுக்கு எல்லாம் எழுதி முடிச்சோடனே அவர் காசு கொடுக்கணும். திருப்பி லெட்டர் எழுதணும்னா இவங்க என்ன பண்ணணும்? அவருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவாங்க? இப்போ போய் நாளைக்கு வரலாம் பிரதர். அதே மாதிரி தான் நம்மளும் ஆகிட்டோம் பாருங்க. நம்ம வந்து முயற்சி எடுக்கிறதே கிடையாது. யாரையாவது சார்ந்தே வாழ கற்றுக்கிட்டோம். அவரு ஜெபம் பண்ணிட்டார்னா பிரதர் அவர்கிட்ட சொல்லிட்டா, பிரதர் அவருக்கு லெட்டர் எழுதிட்டா, பிரதர் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டா, பிரதர் அவர் பார்த்துக்காரு. அப்ப நீங்க எதுக்கு? உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப உங்க விசுவாசம் டம்மியா? உங்க விசுவாசம் ஒண்ணுத்துக்குமே கிடையாதா? அப்ப நம்ம இன்னொருத்தரை சார்ந்து, இன்னொரு காரியத்தை சார்ந்து, இன்னொரு மனுஷனை சார்ந்து இதுலயே என் வாழ்க்கை நான் போகும்போது என் விசுவாசம் என்ன ஆக மாட்டேது?
சொல்லுங்க, என்ன ஆக மாட்டேங்குது? இருக்கிறதே கிடையாது. பாருங்க, இந்த ஆவிக்குரிய ஆட்கள் நீங்க பாருங்க, ஒரு பிரச்சனைனா 40 பேருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லதுங்க, ஜப உதவி பேசுறோம், நல்லது. ஆனா அந்த 40 பேர்ட்டு சொல்லி நான் பண்ற ஜபம் எனக்கு வேலை செய்யறதை விட ஏன் விசுவாசம்னு ஒண்ணு இருக்குது, அதை யாரும் நம்ம காமிக்கிறது கிடையாது. ஏன் விசுவாசம்? சொல்லுங்க, ஏன் விசுவாசம்? பாருங்க, இது சும்மா இல்லைங்க. ஏன் விசுவாசம் என்ன? அப்ப எனக்குள்ள இங்க வந்து தனிப்பட்ட வகையில பேசுறார். தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை, நோயை, பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கக்கூடிய ஆளா இருக்கிறோம் நம்ம. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப நான் எப்படி இன்னொருத்தர் தேடுறேன்னு சொன்னா, எனக்குள்ள இருக்கிற ஜெயத்தை குறித்து ஒரு பெரிய வெற்றி, எனக்குள்ள இருக்கிற விசுவாச வல்லமையை குறித்து எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடே. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கூடி ஜெபிக்கிறோம், நல்லது. எதுக்கு தெரியுமா? உங்க விசுவாசம் என் விசுவாசம் ஒண்ணு சேருது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க காரியத்தை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மள ஒண்ணு சேர்க்கிறார். இவ்வளவு பெரிய இப்ப கூடி ஜெபிக்கிறோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்குதுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் கூடி ஜெபித்தா எப்படிப்பட்ட விசுவாசம் வேலை செய்ய? நீங்க பாருங்க, வேலை செய்த உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் அவர் ஏன் கூடி ஜெபிக்க சொல்றாரு? ஏன் இருவர் ஒருமனப்பட சொல்றாரு? ஏன் நீங்க இருவர் ஒருமனப்பட்டாங்க இருக்கிறேன்னு சொன்னாரு? இது ஒரு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். 2 பேர் கை கோத்தா இங்கதான் பிசாசுக்கு ஆட்டம் கண்டு போகுது. அதனாலதான் பாருங்க, பிரிவினையை உண்டாக்குறது. சபையை பிரிப்பான், உபதேசங்களை பிரிப்பான், விசுவாசிகளை பிரிப்பான், பயத்தை உள்ள கொண்டு வருவான், மக்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்த மாட்டான், சபைக்குள்ள கலக்கங்களையும் சபைக்குள்ள பிரச்சனைகளையும் விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியத்தையும் உடைப்பான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் உங்க விசுவாசம் அவனுடைய வல்லமையை மேற்கொள்ளணும், அவனுக்கு தெரியும். ஏமே, அதனாலதான் பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே அதிகமா கவலைப்படுற உலகத்தான் கிடையாது, கிறிஸ்தவன் தான். நீங்க நினைச்சிட்டீங்களா உலகத்தை ரொம்ப கவலைப்படுறான்னு? கவலைப்படுறதே கிடையாது. அவன் கோட்டை இஷ்டத்துக்கு அவன் மல்லாந்துவான், அவன் எதையும் யோசிக்க மாட்டான். எல்லாம் பார்த்துக்கலாம், போட தலைக்கு மேல ஜான் என்ன முலை என்னன்னு இருப்பான் அவன். பார்த்துட்டீங்களா? அவன் ஒண்ணுமே யோசிக்க மாட்டான். அவன் வந்து எதையும் குறித்து யோசிக்க மாட்டான். என்ன கொடுக்க முடியல, போச்சு விட பொருள் தூக்கிட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா ஒரு விசுவாசி பாருங்க, மாங்குன்னு சொல்ல முடியும், ஆண்டவரே எப்படியாவது, ஆண்டவரே. சொல்ல போனா நமக்குள்ள விசுவாசத்துக்கு நம்ம தைரியமா இருக்கணும். எப்படி போகுது நான் பாத்துக்கிறேன். எப்படி தலைக்கு மேல போய் ஜான் போய் முளம் போனாலும் சரி, கர்த்தர் வந்து என்ன தூக்குறாரு, நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தைரியம் கிடையாது. பாருங்க, நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி கிடையாது. முழுவதும் அந்த ஃபேனை பார்த்துனே கிடக்கிறது தான், தூங்குறது கிடையாது. உடனே நம்மளே ஒரு முடிவு எடுத்துறோம், முழுதான் நான் ஜெபம் பண்ண பாச. இல்ல தூக்கம் வரல, அதனால உட்காந்துருந்த. நீ உண்மைதானே? நம்மள இதை கண்டுபிடிச்சிக்கிறோம். பாருங்க, நான் சொல்ற பாருங்க, எப்போ நீங்க விசுவாசத்தின் வல்லமை ஏற்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க பயங்கரமா நல்லா மாறிடுவீங்க. சுமித் வில்கீஸ்வரத் ஒரு முறை நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரா, பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரா. எத்தனை பேர் தெரியும்? சுமித் வில்கீஸ்வரத் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சேராற சவுண்டு கேட்டான், கடகடா கடகடா. உடனே கண்ணு திறந்து பார்த்தாரா, பிசாசு உட்காந்து ஆடின்னு இருந்தாரா. நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? கிடுகிடுன்னு ஆயிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் அன்னி பாச தான் நமக்கு. ஓ, அவர் சொன்னார, கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஒண்ணும் இல்லையா, நான் தூங்கணும், எழுந்து வெளியில போ அப்படின்ட்டாரான். நான் தூங்கணும், எழுந்து வெளியில போனாரான். அது அப்படியே வெளியில போயிடுச்சான். அது அவர் அப்படியே போத்தி தூங்கிட்டாரான். நம்மளா அந்த 10 இடத்துல டெஸ்ட் பண்ணி சொல்லி போனேன். நேற்று ராத்திரி அடியன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது 2 கொம்போடு கூட 2 கோரப்பல்லோடு கூட ஒரு பெரிய வாளோடு கூட சேரியில் வந்து அமர்ந்து கொண்டு கடகடா கடகடா என்று முன்னாடி ஆடிக்கொண்டிருந்தது. என்ன பெரிய சாட்சி, அவன் அவ்வளவு பெரிய ஹீரோவா? நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு இருப்போமா இல்லையா? நீங்க அவர் எழுதும் போது பாருங்க, அது ரொம்ப அவமானமா எழுதுறாரு. அவர் சொல்லும் போது வேல்யூவே அதை எழுதுறாரு. நான் தூங்கிட்டு இருந்தேன், வந்து ஆடிட்டு இருந்தேன், நான் சொன்னேன் எழுந்து வெளியில போனா தூங்கணும், அவ்வளவுதான், அப்படியே தூங்கிட்டேன், அது போயிடுச்சு வெளியிலன்றாரு. சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் என்னை ஜெனிப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சும்மா இதெல்லாம் லேசா அப்படியே வந்துடாது. பாருங்க, டெய்லி வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கணும். பாருங்க, தாவீது ஆடுகளோடு தான் சுத்திட்டு இருந்தான், ஆடுகளோட சுத்தி. எல்லாம் நினைச்சிருப்பாங்க அவன் சாவர வரையும் ஆடு மேய்க்கு தானே சாவ போறான், அவன் சாவர வரையும் ஆடு மேய்ப்பதானே அவன் இருக்க போறான். அவன் ஆடு மேய்ச்சினே இருக்கிறான். கரடி வருது, அப்படியே போய் ஒரு முறை வாயை கீழ்ச்சி போடுறான். சிங்கம் வருது, வாயை கீழ்ச்சி போடுறான். அதெல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. அவன் போய் பாருங்க, கிழிச்ச கரடியை பாரம் பண்ணி வீட்டுல மாட்டி வச்சிருந்தானா?
அப்பா பாருங்க நான் கரடியை கொண்டு பாரம் பண்ணி மாட்டி வச்சிருந்தேன், தூக்கி போட்டு போயினேன்ட்டான் பாருங்க. அவன் அதை யாருக்கிட்டே அவன் சொல்றான், அங்கதான் சொல்றான். முதல்ல அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தான் அவன் சவுல் முன்னாடி சொல்றான், அதை நான் சிங்கத்தை கொன்றேன், நான் கரடியை கொன்றேன். அவன் அதெல்லாம் யோசிக்க கூட இல்லை. ஆனா பாருங்க, ஒரு விசுவாசம் உள்ள ஆவியானவர் கொண்டு வந்து அப்படியே கனெக்ட் பண்ணார். அவன் மேல ஆவியானவர் இறங்கிட்டாரு. அவனை பார்க்கும்போது, கோலியாத்தை பார்க்கும்போது, அவன் பார்க்கும் போதே சொல்லிட்டான், அவன் தலை என் கையில, இன்னைக்கு நீ சாவு உனக்கு நிச்சயம்ட்டான். அதே மாதிரி அவன் தலை கையில வச்சு அவன் செத்தான். இவன் அப்படியே ராஜா போய் சிங்காசனத்துல உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் மீண்டும் அவன் ஆடு மேய்க்கவே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவன். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். திரும்ப வாங்க அந்த 1 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் மேல என்ன இருந்ததோ அப்படியே மனுஷன் மேல கொண்டு வந்தார். ஆளுக தன்மை யார் மேல இருந்துச்சு? சொல்லுங்க, யார் மேல இருந்துச்சுங்க? ஆண்டு கொள்ளக்கூடிய தன்மை யார் மேல இருந்துச்சு? இப்ப அது அப்படியே யார் மேல கொண்டு வராரு? மனுஷன் மேல கொண்டு வராரு. ஏன்னா ஆண்டு கொள்ளுங்கள் அவன் அவர் சொல்லும் போது அவர் எப்படி காரியத்தை செய்தாரோ அதே ஆளுகை தன்மையை மனுஷன் மேல கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்றாரு. இப்ப என் விசுவாசம் என்ன, என் விசுவாசம் இப்ப எனக்குள்ள இருக்குது. ஏன்னா விசுவாசம் சொல்றது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 2ல, ஆவியானவர் அதோட கூட கனெக்ட் ஆகுறாரு. இப்போ நான் என்ன செஞ்சாகணும்? ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி அவர் மேல இருந்ததை என் மேல வச்சிருந்தா நானும் என்ன பண்ணி ஆகணும்? ஆண்டு கொள்றதுன்னு என்னங்க? ஆண்டு கொள்றதுன்னு சொன்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்ம தமிழ்நாட்டை ஒருத்தர் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டை அவங்க ஆண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டை சீர்படுத்துறாங்கன்னு அர்த்தம். சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுறாங்கன்னு அர்த்தம். கெட்டதுல இருந்து பாதுகாக்கிறாங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் நல்லது வரணுமோ அதை கொண்டு வராங்க, திட்டங்களை போடுறாங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் மனுஷனுக்கு ஏதுவா இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஆண்டுகொள். இப்ப நான் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, அவர் ஆண்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு சொன்னா உங்க வாழ்க்கையில எப்படி சீராகணும்ன்றதை நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க வாழ்க்கையில எப்படி நல்ல காரியங்களை கொண்டு வரணும் நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க வாழ்க்கை எப்படி விஸ்தாரம் ஆகணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த தமிழ்நாட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க ஆண்டு கொள்ளுங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னா யாராலையும் அந்த இடத்துல ஒரு பிசினஸும் பண்ண முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீங்க இன்னைக்கு ஒரு வீடு கட்டினா கூட கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணுமா இல்லையா? நான் இந்த ஊர் குடியுரிமையா இருந்தா கூட ஆண்டு கொள்ளுங்க அவங்க கிட்ட பர்மிஷன் இருக்கிற வரையும், அவங்க கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்கிற வரையும் நீங்க வந்து வீடு கட்டவே முடியாது. இப்ப கர்த்தர் பாருங்க, அவர் மேல இருந்தது உங்க மேல கொண்டு வர்றாரு. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் சீராகணும் அது நீங்க தான் பண்ணி ஆகணும். இப்ப நான் போய் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நீர் அறிவீரா? அதெல்லாம் நான் அறிவேன், நீ ஆண்டுகொள்ளு போன்னுவாரு. கர்த்தாவே எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் தான் உன்னை சொல்லிட்டேன், நீ பலுகி பெருகி நிரப்பி. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு குறைவா இருக்கு, நிரப்பு. ஆண்டவரே நான் பெருகாம இருக்கிற பெருகு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு எதுவுமே கீழ்ப்படியில, கீழ்படுத்து. விளங்குலீங்க? இப்ப நீங்க கர்த்தர்கிட்ட போய் சொன்ன உடனே கர்த்தர் வந்து அதை செய்யறதுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துட்டாரு. என்னங்க அது? கர்த்தர்கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்ன உடனே கர்த்தர் ஆற்றலை கொடுத்துட்டாரு. அந்த ஆற்றலுக்கு பேர் தான், அந்த சக்திக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். இப்ப விசுவாசம் என்ன பண்ணுது? என்ன பெருக்கத்துக்கு ஏதுவா கொண்டு போகுது. விசுவாசம் எனக்குள்ள சரியா இருக்கும் பொழுது என் பெருக்கத்தை யாராலையும் தடை செய்யவே முடியாது. நான் நிரம்பு வழிய முடியும், என் குறைச்சலை யாராலையுமே இன்னும் குறைச்சல கொண்டு போகவே முடியாது. எனக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் என்னால கீழ்படுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் உங்களை பெருக்கத்துல கொண்டு போகும். உங்க விசுவாசம் உங்களை நிரப்பும். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு கீழ்ப்படியாத இருக்கிற சகலத்தையும் கீழ்ப்படுத்தும். உங்க விசுவாசம் ஆண்டு கொள்ளக்கூடிய சக்தி உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிற விசுவாசிக்கிற என்ன விசுவாசிக்கிறது? அதான் பிரச்சனை. விசுவாசிக்கிறேன் என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? நீங்க நிறைய பேர் பாருங்க, அதான் நான் விசுவாசிக்கிறேன். என்னங்க விசுவாசிக்கிறீங்க?
என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? இல்ல நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் பிரதர் சொன்னீங்கன்னா, நீங்க உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜாதி. நீங்க நான் கர்த்தரை விசுவாசிக்கிற பிரதர் நீங்க சொன்னீங்கன்னா, பிசாசுக்கு நீங்க எதிராளி. கர்த்தரை நான் விசுவாசிக்கிற பிரதர் சொன்னீங்கன்னா, நீங்க அப்படியே கர்த்தரோட கை கோக்குற ஒரு ஆள். நீங்க நான் கர்த்தரை விசுவாசிக்கிற பிரதர் சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன் நரகத்துக்கு சாவு பண்ணி அடிக்கிறாள் நீங்க தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்ப நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் இந்த உலகத்தை எப்படி ஜெயமா மாத்த விரும்புகிறாரோ, என் விசுவாசத்தை கொண்டு, எனக்குள்ள துவைக்கிற விசுவாசத்தை கொண்டு ஆவியானவரோடு கூட இணைந்து அது ஜெயமாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால நான் கர்த்தரோட செய்திருக்கிறேன். நான் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி பேச மாட்டாங்க. நிறைய பேர் வாயில இப்படி வார்த்தை வரவே வராது. கர்த்தரோட சமூகத்தில் கண்ணீரோட போவாயா? ஏன்பா அந்த பிரதர் உனக்கு நான் சொல்றேன், கர்த்தரோட சமூகத்தில் எது கண்ணீரோட போவோம்? கர்த்தரோட சமூகத்தில் நாம போய் கர்த்தாவே ஒரே ஒப்பாரி அப்படின்னா அது ஒப்பாரி வைக்கிறேன், சாவு வீட்டில் வைக்கிறது. அதெல்லாம் விசுவாசிக்கு நெஞ்ச நிமித்தி காமிக்கணும். அதான் ஒரு விசுவாசிக்கு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல வருகிற எல்லா நோய், தரித்திரம், தோல்மை, நம்மளை ஏமாத்துற காரியம், வஞ்சிர காரியம், இதுக்கு முன்னாடி ஒரு விசுவாசி குனிஞ்சு கண்ணீர் வரல, அவங்க நிமிர்ந்து நிக்கிற ஒரு ஆளு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்வோன் கிட்ட போய் காலில் விழுந்து கதறன்னு சொல்லி அவரு மோசேவை அனுப்பல. பார்வோன் கிட்ட போய் சொல்றாரு, என் ஜனங்களை அனுப்பிவிடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜனங்களை அனுப்பிவிடு. போய் கதற. அங்க நின்று அவன்கிட்ட அதிகாரம் பண்ண சொன்னாரு. நீ ராஜாவா இருக்கலாம், நான் ராஜாதி ராஜாவுடைய ஆளு. அவன்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். கோலை கொண்டு போய் முன்னாடி நிக்க வைக்கிறான். கோலை கொண்டு போய், கோலை எதுக்கு அதே எதுக்கு அடையாளமா இருக்குது? அதிகாரம். அந்த கோலை கொண்டு போய் தான் முன்னாடி நிக்க வச்சு சொல்றான், என் ஜனங்களை அனுப்பிவிடு. கர்த்தர் சொல்றார், நான் பார்வோனுக்கு செய்வதை நீ காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ அனுப்பல, நான் பார்வோனுக்கு செய்வதை நீ காண்பாய். உன் விசுவாசத்தை நீ காமி, இந்த உலகத்துல இறங்கு, இந்த உலகத்துல முன்னேறி, இந்த உலகத்துல எதிர்த்து நிற்கிற காரியங்களை உன் விசுவாசத்தை கொண்டு எல்லாத்தையும் தகர்த்தெறி. முடியாது ஆகாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. என் வாழ்க்கையில் நடக்கல சோர்ந்து போகாதீங்க. உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அவர் வித்து எனக்குள்ள தரித்திருக்குது. அது கடலா இருந்தாலும் சரி, அமைதலா இருந்தா அமைதலா இருக்கணும். அது காத்தா இருந்தாலும் சரி, அமைதலா இருந்தா அமைதலா இருக்கணும். பிசாசு எப்படி இயேசுக்கு முன்னாடி புலங்கால் பண்ணிட்டு எங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறேன்னு சொல்லுதோ, ஒவ்வொரு விசுவாசிக்கு முன்னாடியும் பிசாசு அப்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான். தெரியுமா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா வேதம் சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பிசாசு உங்களை பார்த்து சொன்ன, என்ன வேதனைப்படுத்தாத, என்ன வேதனைப்படுத்தாத, என்ன வேதனைப்படுத்தாத. பிசாசு உங்களை பார்த்து கதறக்கூடிய அளவுக்கு உங்க விசுவாசத்தின் தாக்கத்தை நீங்க காமிக்கிற ஜனமாகிறீங்க. அப்படி நம்ம தலைகீழ இருப்போம். என்ன வேதனைப்படுத்தாத. அப்படியே உள்டா பாத்துறீங்களா? எனக்கு ஏன் தான் இந்த சோதனை? கர்த்தர் வழிகள் எல்லாம் எதுக்கு இதெல்லாம்? வேதம் சொல்லுங்க, பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க உன் கிறிஸ்துவுக்குள் புது சிறுசையா இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அதுக்கப்புறம் யார் வாசிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 5:17, 18, 19 யார் வாசிக்கிறீங்க? எடுத்து வாசிங்க பாருங்க. என்ன இருக்கிறீங்கன்னு பேசுறாரு பாருங்க. வாசிங்க, எடுத்து வாசிங்க. 17 தெரியும், இப்படி இருக்க உன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கலாம், பழையெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. 18 வாசிங்க. ஒருத்தர், யாரோ ஒருத்தர், இவையெல்லாம் தேவனால் உண்டா இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். வாசிங்க. ஒப்புரவாக்குனதின் ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் வாசிங்க. அவன் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது என்னவெனில், வாசிங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக. ஸ்தானாதிபதிகள் என்ன தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியும் ஸ்தானாதிபதிகள் என்ன? அம்பாசிடர் தமிழ்ல சொல்லுங்க. தஞ்சாவூர்ல தான் நகரி. தூதுவர், கரெக்டா சொன்னாங்க. என்னது தூதுவர்? தூதுவர் என்ன தெரியுங்களா? ஒரு நாட்டுக்குள்ள இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா அந்த தூதுவருடைய பர்மிஷன் வேணும். அவருக்கு பேர் தான் அம்பாசிடர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அம்பாசிடர் இருப்பாங்க.
இந்தியாவுக்கு ஒரு அம்பாசிடர் ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பார். ஜெர்மன்ல ஒரு அம்பாசிடர் இருப்பார், அமெரிக்கால ஒரு அம்பாசிடர் இருப்பார், யூகேல ஒரு அம்பாசிடர் இருப்பார். எல்லா இடத்துலயும் நம்ம எம்பசி எங்கெல்லாம் இருக்கோம் ஒரு அம்பாசிடர் இருப்பார், ஒரு தூதுவர் இருப்பார். அந்த தூதுவர் பர்மிஷன் கொடுத்தாதான் ஒரு மனுஷன் உள்ள வர முடியும், ஒரு ஆசீர்வாதம் உள்ள வர முடியும், ஒரு பொருளாதார செழிப்பு உள்ள வர முடியும். அந்த நாடு இந்த நாட்டில் ஏதாவது செய்யணும்னா கூட அந்த மனுஷன் பர்மிஷன் கொடுக்கணும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு சேனாதிபதிகள், அம்பாசிடர். அந்த பரலோகத்திலிருந்து இந்த பூமியில ஏதாவது நடக்கணும்னா நீங்களும் நானும் என் விசுவாசத்தை பயன்படுத்தினாதான் அங்கிருந்து அந்த பர்மிஷனை கீழே இறங்கி வரும். அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டிப்பு. அதுதான் பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டிப்பு. விசுவாசத்துல பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை பூமியில கொண்டு வரும். இந்த சீர்கட்டு இருக்கிற இந்த பூமியை சீராக்கி காமிக்கிறோம். ஆகாது, நடக்காது, முடியாதுன்றதெல்லாம் நாங்க ஆகும், நடக்கும், முடியும்னு செய்து காமிக்கிற ஒரு ஜாதி இது. இந்த அரசாங்கமும் இதை தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் சும்மா இதை நீங்க நினைச்சிடாதீங்க. இல்ல பிரதர், அதெல்லாம் முடியவே முடியாது. என்ன சொல்லுங்க, எங்க கொண்டு போய் போறாங்க நான் செய்யறேன். நான் அதெல்லாம் ஆகாது, முடியாதுன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் துவைக்கிற காரியம் கர்த்தர் மாதிரி காரியம். கர்த்தர் அந்த காற்றையும் கடையில் அனுப்பணும். சீஸ்டர்லாம் பார்த்து சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் அதுக்கு முன்னாடி வரையும் அவர் கூட இருந்தானே, எவனாவது வாயை திறந்தானா, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு எவனா ஒருத்த வாயை திறந்தானா. அதுக்கு முன்னாடி என்ன தெரியல சொன்னாங்க, நாங்கள் மடித்து போகிறது நமக்கு கவலை இல்லையா?